It is a Siddhantam that has spread to the nooks and corners of the world. It is a Siddhantam that has been the basis of all civilization, including the North American and the Chinese civilization. ஆகவே உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாகரிகத்துக்கும் அடிப்படையாக விளங்குவது நம்முடைய ஆதி சமயமாகிய சைவ சமயம். அதுக்கு ஆதியாக இருக்கின்ற தமிழ் திராவிட சைவ சித்தாந்தம் என்பதை திடமாக சரித்திர ஆராய்ச்சியும் இலக்கிய ஆராய்ச்சியும் பொருளாதார ஆராய்ச்சியும் நாம் புராதன பொருள் ஆராய்ச்சியும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய நிலையிலே நிற்கின்றோம் என்று. ஆகவே தான் தென்னோடே சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கு நிறைவா போற்றி என்று சொன்னார்கள். That is the reason why Yogi Shiva, the Lord of the southern continent of Comorin, is also the Lord of all continents, including the great civilizations that you find in the Western Hemisphere, including the great civilizations that you find in the Eastern Hemisphere, all owe their existence to Tamil Kriya Siddhanta. So that is the type of civilization which you are going to discuss today. That is the type of civilization which you people are going to use in your daily life. It is a civilization which does not know any limitations at all. It is a civilization that is going to exist in the past, present and future. ஆகவே தான் அந்த தமிழ் கிறிஸ்தவ சைவ சித்தாந்த அந்த நாகரிகத்தை அந்த சித்தாந்தத்தை சனாதன தர்மம் என்று சொன்னார்கள். நேற்று தோன்றி இன்று மறைகின்ற தர்மம் அல்ல அது. என்றென்று உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் எல்லா காலத்திலும் பயன்படக்கூடிய ஒரு தர்மம் என்ற முறையிலே சனாதன தர்மம் என்று சொன்னார்கள். அத்தகைய தர்மத்தை உருவாக்கினது தமிழ் திராவிட பெருமக்கள் சித்தாந்த பெருமக்கள் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்கின்றோம். So we find this great dharma, this great way of life. It is a divine way of life. Owes its existence to yoga. யோகத்தின் மூலம் உருவாகியது. யோக சாதனையின் மூலம் நாம் எல்லோரும் உயர்ந்த சித்தாந்த நிலைமைக்கு பரிணாமிக்க முடியும் என்பதை சித்தர்கள் காட்டினார்கள். My friends, all of you have to evolve. The great theory of evolution, which is supposed to be a contradiction to the great findings which you find in the religions, is absolutely accepted in toto in Tamil Kriya Siddhantam. Tamil Kriya Siddhantathile தான் பரிணாமத்தையும் சிருஷ்டிப்பையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். பாக்கி எல்லா மக்களும் உலக சமயத்தை சேர்ந்தவர்கள் விஞ்ஞானத்தை கற்கப்படாது, விஞ்ஞானத்தை கருத்த கடவுளை நம்பிக்கை குறைஞ்சு போகுன்னு சொன்னாலும் அர்த்தமில்லாத ஒரு பிதற்றம். ஆண்டவன் தானே எல்லாத்தையும் சிருஷ்டித்தான், ஆண்டவன் தானே விஞ்ஞான சாத்திரத்தையும் சிருஷ்டித்தான், ஆண்டவன் தானே கலையும் சிருஷ்டித்தான், ஆண்டவன் தானே எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் அதில் முரண் இருக்க முடியுமா? ஆகவே முரணில்லாத முறையிலே சமரச பாவத்துடன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி தமிழ் கிரியா சைவ சித்தாந்தம். So going to see how exactly this is going to work. So the great Siddhas felt this great yoga siddhantam, the scientific art of perfect God and truth union, is not to be confined only to the land of Tamil Nadu. It has to be carried to foreign countries. சித்தர்கள் பாருங்கள், இந்த காலத்தில் எவ்வளோ வசதி இருக்கு. நீங்களா மலைநாட்டுக்கு வரணும்னு சொன்னா ஆக விமானத்தில் ஏறி வந்துடுறீங்க. அந்த காலத்தில் வர முடியுமா? அப்படிப்பட்ட காலத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவரும் போகநாதரும் விமானத்தில் தான் வந்தார். எந்த விமானம்? நீங்க எல்லாம் காசு கொடுக்க போறீங்களா அந்த விமானம் அல்ல. The great Boganatha also believe that the most scientific of the Siddhas did make use of a plane. He is making reference to that in his great works. What is the plane that he used? Is it Malaysian Airlines or Air India International or is it the American Pan American Airlines? No. He made use of the Siddhanta Airlines. And the Siddhanta Airlines is astral projection and astral traveling. இந்த சித்தர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் எல்லாம் இந்த பஞ்சாங்க யோகத்தை பின்பற்றினார்கள். 5 விரல்கள் இருப்பது போல 5 உடல்கள் உண்டு நமக்கு. My friends, to understand one of the fundamental principles of Babaji's Tamil Kriya Siddhantam, you got 5 bodies corresponding to the 5 fingers: physical, vital, mental, intellectual and spiritual. You are now leading your life only in this thumb, the physical body, and you are forgetting all the other 4. If you practice Babaji's 5-fold path of Kriyagam, you will be 5 times happier. நீங்கள் எல்லோரும் அவசியம் தமிழ் கிரியா சைவ சித்தாந்தத்தை பின்பற்றவன் எதுக்காக?
சைவ சித்தாந்தத்தை பின்பற்றினா உங்க தலையில கொம்பு முளைச்சிருமா? இல்ல. உங்களுக்கு 5 விரல்களுக்கு 5 தேகங்கள் இருக்கின்றன. நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? தூல தேகத்திலே அன்னமய உருவத்திலே இன்பத்தை பெற நாடுகின்றீர்கள். தவறு நான் சொல்லல. அது மாத்திரம் போதாது ஐயா. ஆண்டவன் 5 தேகத்தை சுருட்டித்து உருவாக்கி நீங்கள் 5 மடங்கு அதிகமாக சந்தோஷமாக கழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பஞ்சாங்க கிரியாயோகத்தை உருவாக்கினான். அதான் சைவ சித்தாந்தம். So we find if you want to be 5 times happier, you should try to practice the 5-fold path of Babaji's Kriya Yoga. This is exactly what Bhoganatha, the Jnana Guru of Babaji, did. பாபாஜியுடைய ஞான குரு போகநாதர். அவர் கதிர்காமத்திலே நம்முடைய பாபாஜிக்கு உபதேசம் செய்து அந்த அவரை வேதாந்தியாக இருந்து அவரை சித்தாந்தியாக மாற்றினார்கள். So the remarkable achievement of Bhoganatha, the most scientific of all the siddhas, is he established the great Yendra shrine of Lord Muruga in Kadirgam, the southernmost tip of Sri Lanka, and there he tried to initiate him into Saiva Siddhantam, and the great Kriya Babaji Naharaj became a Siddhanti. That Bhoganatha was the master in all the 5 bodies. நாம் எல்லோரும் இந்த தூலதேகத்தில் வாழ்க்கை நடத்துவது போல நம்முடைய போகநாதர் அவர்கள் 5 தேகத்திலும் வாழ்க்கை நடத்தினார்கள். 5 மடங்கு அதிகமாக காரியம் செய்ய முடிஞ்சது. இப்ப நீங்கள் எல்லாம் மலைநாட்டுக்கு வரணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மலைநாட்டுக்கு வரணும்னா ஒரு பாஸ்போர்ட் வேணும். மலைநாட்டுக்கு வரணும்னா செலவாணி வேணும். மலைநாட்டுக்கு வரணும்னா விசா வேண்டும். இந்த தொல்லையெல்லாம் இல்லாமல் போகநாதர் போன்ற பெருமக்கள் பல நாடுகளுக்கு சென்று தொண்டாற்றினார்கள். The great siddhas like Bhoganatha did not have the same problems you are having today of passport, travelers checks, visas, customs regulations. No botheration. What they did was, they did a lot of astral traveling. They could project the vital body and visit these countries far ahead before they visited them actually in the physical plane. ஆகவே போகநாதர் போன்ற சித்தர்கள் தூல தேகத்தில் ஒரு நாட்டுக்கு போக முன்னால் இந்த பிராணமே உருவமாகிய அந்த தேகத்தின் மூலம் பல நாடுகளுக்கு சென்று அந்த நிலைமையை கண்டறிந்து பிறகு தூல தேகத்திலும் சென்று அவர்கள் தொண்டாற்றினார்கள். இது போன்ற அற்புத உண்மைகளை எல்லாம் நாம் மிக அழகாக போகநாதருடைய சீட்களிலே பார்க்கின்றோம். These are the great experiences which is being enumerated by the great Bhoganatha in his great verses which are trying to publish now. இதுவரையில் நாங்கள் மிக சிரமப்பட்டு உலகெங்கும் பல்வேறு பகுதிகளிலிருந்து 9500 போகநாதருடைய சீட்களை சேகரித்து வெளியிட்டுக் கொண்டு வருகின்றோம். அந்த சீட்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த பிரசங்கம் நடக்கின்றது, இன்றைய பிரசங்கம் உட்பட. So including today's lecture is based only upon the works of Bhoganatha. And you should understand, you should deliver lectures only on the authority of the scriptures, on your own experience, and as guided by the great Master Kriya Babaji Naharaj. So we find the great Bhoganatha, as commanded by his master Kalanginatha, was entrusted with the mission of carrying Tamil Kriya Siddhantam to China. இப்படி போகநாதர் அவர்கள் அவருடைய குருவாகிய காலாங்கினாருடைய உத்தரவின்படி அவர்களெல்லாம் கூடு விட்டு கூடு பாய்தல் ரொம்ப தலை சிறந்தவர்கள்.